வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3310 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்து சைடாக ப்ரைஸ் மூவ் ஆகி 3330 வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு சரிவு கொடுத்து 3310லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டும் சமமாக இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் முழுவதுமே அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ட்ரேடிங் நடந்ததுக்கு மேலே தான் ட்ரேட் ஆனதெல்லாம் இன்னும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத உறுதி செய்து இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3300லேருந்து 290க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3130 அப்படின்ற இடத்துல இருந்து மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 3330 வரைக்கும் போயிருக்கு. எந்த ஒரு விதமான கரெக்ஷனும் நடுவில் கொடுக்கல. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 3300லேருந்து 3290க்குள்ளே இருக்க காரணத்தினால ஒரு சின்ன கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி 3270 இல்லை 60 பக்கமாக வந்த உடனே நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 3220 வரைக்கும் பை பண்ணலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பையிங் ப்ரெஷர் காரணமாக மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுக்கும். கம்மியான லாபம் கிடைச்சா கூட நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. 3210 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.